அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். கண்டிப்பாக நீங்கள் இதை கேட்டு கடைசியில் அட்லீஸ்ட்டு ஒரு சின்ன புன் சிரிப்பு கூட நீங்கள் சிரிக்கவில்லை என்றால் தவறு உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆமாம், வாழ்க்கை வாழ்வதற்கே, அதுவும் ரொம்ப இனிமையாக வாழணும், சிரிப்போடு வாழணும் அப்படிங்கிறத நம்ம கொள்கை. அதுக்காக உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இன்னைக்கு கொடுக்குறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க. அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட், எம்பிபிஎஸ் டிபிஎம், டிப்ளமோ இன் சைக்காட்ரிக் மெடிசன். அவர்கிட்ட போகிறாங்க. அந்த அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுது. சார், உங்களுக்கு நீங்கள் பேயை பார்த்துருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்குது. டாக்டருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். என்னம்மா சமாச்சாரம் அப்படிங்கிறார். இல்லை சார், இவர் நம்ம ஹஸ்பண்டு பேயை பார்த்துருக்கேன், சம்டைம்ஸ் வருது போகுதுன்னெலாம் சொல்கிறாரு, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி அவர், சார் இங்கே வந்து உட்காருங்கன்னு பக்கத்தில் உட்கார வச்சு டார்ச் எடுத்து கண்ணு கூட பார்க்குறாரு, நாடி துடிப்பெல்லாம் பார்க்குறாரு. எல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட 2-3 கேள்வி கேட்குறாரு. எப்பெல்லாம் உங்களுக்கு பேய் வருது அப்படின்னு கேட்குறாரு. சொல்ல முடியாது சார். பாருங்கள், இப்போ நான் ஆட்டோவில் ஏறும்போது திடீர்னு அந்த பக்கம் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்படியா? அப்புறம் ஆட்டோ விட்டு இறங்கி உங்கள் கேட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த கேட்டில் சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. டாக்டர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. 2 ஒரே பேயா வெவ்வேறு பேயான்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் கொஞ்சம் யோசித்து, ஒரு பேய் கொஞ்சம் குண்டாக இருந்தது, ஒரு பேய் கொஞ்சம் ஒல்லியாக இருந்ததுங்கிறார். டாக்டருக்கு சிரிப்பு வந்துடுது. எனக்கு சிரிக்கிற மாதிரியே டாக்டருக்கு வந்துடுச்சு. சார், நல்ல தெளிவாக சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இது ஒரு பெரிய ரூம் இருக்குது, இந்த ரூமில் எங்கேயாவது பேய் தெரியுதான்னு கேட்குறாரு. உடனே அவர் அப்படியே ரூம் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இல்லை சார் அப்படிங்கிறாரு. அப்படியா? சரி, ஒரு வேலை செய்வோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களும் நம்மாவை அப்படி நடந்து கொஞ்சம் தூரம் போங்க. வெளியில் நிறைய பேஷண்ட் உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு அங்கே ஏதாவது பேய் உட்காந்துருக்கா பாருங்கள் அப்படிங்க. அப்புறம் 2 பேர் வராங்க. அப்படி பார்த்தோன்னா பேஷண்ட்னா உடனே அவங்க ஒய்ஃப்கிட்ட மெதுவாக அப்படி நோண்டி சொல்கிறாரு, அந்த மூலையில் குண்டை ஒரு பேய் உட்காந்துருக்கு அப்படிங்கிறார். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து, சார் இந்த மாதிரி அங்கே ஒரு போய் உட்காந்துருக்குன்னு சொல்கிறாரு சார் அப்படின்னால டாக்டர் வந்து அப்படியே வந்து வெளியே அப்படி சொன்ன இடத்துல பார்க்குறாரு. உண்மையில் ஒரு அம்மா அங்கே உட்காந்துருக்கு, குண்டாக ஒரு அம்மா உட்காந்துருக்கு. இப்போ டாக்டருக்கு தெரிஞ்சு போச்சு என்ன ப்ராப்ளம்னு. நேராக உள்ளே வர்றாரு, 2 பேர் உட்கார வைக்கிறாரு. அந்த பேய் எப்படி இருந்துன்னு கேட்குறாரு. குண்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. சரி, உங்களுக்கு வந்து இப்போ நான் சில டெஸ்ட்டெல்லாம் எழுதி தரேன், அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணிட்டு வாங்க, நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நேற்று கூட ஒரு அம்மா என்கிட்ட வந்து, சார் எனக்கு நிழலை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, ஏன் நிழல் எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் அந்த அம்மாவை சரி பண்ணி அனுப்பிச்சிருக்கேன், உங்களுக்கு ஒன்றுமே இல்லை சார், யூ ஆர் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுக்கிறார். பேப்பர் எடுத்து முதல்ல RX அப்படி போட்டு ஒரு கோடு போடுவாங்கள்ல, போட்டு உங்கள் பேர் சொல்லுங்கன்னு பேர் சொல்கிறாரு. பேர் சொன்னோன்னே நம்பர் 1 அப்படின்னு போட்டு டாக்டர் R கிருஷ்ணமூர்த்தி, ஐ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு எழுதுறாரு. 2வது வந்து ஒரு பிளட் டெஸ்ட் யூனிட், அந்த யூனிட்டோட பேர் எழுதுறாரு. அங்கே பிளட் டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுக்குறாரு, யூரின் டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுக்குறாரு, மோஷன் டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுக்குறாரு. அவர் 2-3 டெஸ்ட்டு அதெல்லாம் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு, சார் இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணிட்டு வாங்கங்கிறாரு. அந்த அம்மா வாங்கினம்மா கொஞ்சம் படித்தம்மா. அந்த அம்மா வாங்கி பார்க்கும்போது முதல்ல ஐ ஸ்பெஷலிஸ்ட் போட்டிருக்கு. சரி, அது ஓகே, ரைட்டு. அப்போது கீழே இருக்கிறதெல்லாம் எதுக்கு டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் சொன்னது, வந்தீங்க, இது வரைக்கும் நீங்கள் எந்த டெஸ்ட்டும் பண்ண மாதிரி தெரியல, இப்போ பண்ணோம்னா ஒரு சமயம் சுகர் இருந்தால் கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும், அதே மாதிரி யூரினில் சால்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும், அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிச்சா தான் தெரியும், நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க, ஒரு தடவை பண்ணால் சரியாக போயிடுவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லி வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே நம்ம உட்காந்து கணக்கு போடுது. முதல்ல ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு அது இதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4-5,000 ரூபா செலவு. நம்ம சொல்லுது, ஏங்க ஒரு 5,000 ருபீஸ் செலவு வருது, பரவாயில்லையானோடனே
பரவாயில்ல, வந்ததை வந்தால் எத்தனை நாளைக்கு தான் பேயை பார்க்கறது அப்படின்னு அவர் சொன்னோன்னு அந்த அம்மாவுக்கு சிரிப்பு வந்தது. சரி வாங்க போகலான்னு முதல்ல ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறாங்க. போனோன்னே ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்க என்ட்ரி போட்டுக்கிறாங்க. என்ட்ரி போட்டு லைனில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்தோன்னே ஃபஸ்ட்டு 2 பேர் உட்காந்துருக்காங்க. அப்புறம் 3ஆவது இவங்க போகிறாங்க. போனோன்னே சேரில் உட்காந்தோன்னே அவங்க டாக்டர் கேட்குறாரு, சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, டாக்டர் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம டாக்டர் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு, ஐ டெஸ்ட் பண்ணிட்டு வர சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காருங்க. அப்படியா, லெட்டர் கொண்டாங்கன்னு வாங்கி பார்க்குறாரு. அப்புறம் மேட்ச் மேலே ஒரு வெயிட் வச்சுறாரு. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எத்தனை நாளாக இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாரு. இது கொஞ்ச நாளாக தான் டாக்டர், ஒரு 3-4 மாதமாக தான் ப்ராப்ளம். நல்ல வேலை, நல்ல வேலை, இது டாக்டர் சொல்கிறது. நல்ல வேலை நீங்கள் எங்கிட்ட வந்தீங்க. வேற எங்கேயாவது போனீங்கன்னா உங்கள் கண்ணை நோண்டி நொங்கு எடுத்துருப்பாங்க. நல்ல வேலைக்கு எங்கிட்ட வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வந்து உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்க, செக் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு கேட்குது. இல்லை, உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்க, செக் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. டாக்டர் ஹஸ்பண்டே முன்னால் தான் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறாரு. அப்போ தான் டாக்டருக்கு ஷாக் ஆகுது. ஐயோ, பேஷண்ட்டு முன்னாலேயே இருக்காரா, ஏங்க வந்தோன்னு சொல்லப்படாதுங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவே நம்ம கொஞ்சமாக பயம் வந்துடுச்சு. என்னடா முன்னால் இருக்கிற ஆளையே இந்த ஆளுக்கு கண்ணுக்கு தெரியல, இந்த ஆள் என்ன டெஸ்ட் பண்ண போகிறான்னு. அப்புறம் டாக்டர் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காலையில் ஒரு 4-5 பேர் இப்படி தான் பார்த்து அனுப்பிச்சிருக்கேன், நான் மருந்து ஊற்றினோடனே அவருக்கு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி போய் அந்த சோஃபாவில் உட்காருங்க, 2 சோஃபா போட்டிருக்கல, ஏதோ ஒரு சோஃபாவில் உட்காருங்கிறாரு. இந்த ஆள் திரும்பி பார்க்குறாரு, அங்கே ஒரே சோஃபா தான் போட்டிருக்கு. டாக்டர் சொல்கிறாரு 2 சோஃபா போட்டிருக்கேன், போய் உட்காருங்கிறாரு. இவர் கன்ஃபியூஸ் ஆகி சரின்னு ஏதோ போய் உட்காந்துக்கிறார். அப்புறம் டாக்டர் மெதுவாக நடந்து வர்றாரு. எப்படி நடந்து வர்றாருன்னா, ஹீ இஸ் கவுண்டிங் ஹிஸ் ஸ்டெப்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10வது ஸ்டெப் வந்தோடனே இப்படி தோள் மேலே கை வைக்கிறார். அவர் தோள் மேலே கை வச்சு, ரைட், இப்போ நீங்கள் வந்து நான் என்ன பண்ணுறேன், கண்ணில் மருந்து ஊற்றுறேன், கண்ணை மூடிட்டு பேசாமல் இருக்கணும், ஒரு சத்தம் போடக்கூடாது, ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் கூப்பிட்டு கேட்பேன், அப்போ உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கண்ணில் மருந்து ஊற்றி அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எண்ணி கொண்டு போய் உட்காந்துக்கிறார். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கார். இவர் அப்படியே தூங்கி போயிடுறார். பொதுவாக நம்ம கண் டெஸ்ட் பண்ணால் நம்ம பண்ணுற வேலை தானே, கண்ணில் மருந்து ஊற்றி டயலெக்ட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு அந்த பாவை பெருசு பண்ணணுங்கிறதுக்காக ஊற்றி விடுவாங்க. கண்ணை மூடிட்டு உட்காந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவோம். அப்புறம் அவங்க கூப்பிடும்போது தான் முழிப்போம். ஸோ அந்த மாதிரி இவரும் தூங்கிட்டார். அப்புறம் மறுபடியும் டாக்டர் சார் எந்திரிங்க அப்படின்னு சொன்னோன்னே எந்திரிக்கிறார். எந்திரிச்சோன்னா நான் மெதுவாக நடந்து வந்து டாக்டர் முன்னால் உட்கார்றாரு. டாக்டர் வந்து ஒரு துணியில் கையை துடைச்சிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், ஒரே புளிப்பாக இருக்குது டாக்டர் அப்படிங்கிறார். என்னது அப்படிங்கிறார். ஆமாம் டாக்டர், ஒரே புளிப்பாக இருக்குங்க. என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்டான். ஆமாம் டாக்டர், நீங்கள் கண்ணில் ஊற்றுற மருந்தை தூக்கி வாயில் ஊற்றிருக்கீங்க, அது ஒரே புளிப்பாக இருந்தது டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு பயங்கர ஷாக். இவங்கக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கணுமாடா, வாயா போகலான்னு சொல்லி ஹஸ்பண்டை இழுத்துட்டு அந்த அம்மா தலைவரிக்க ஓடி வந்து வெளியில் வந்து நல்லா மூச்சு விட்டு, சாமி கடவுளை காப்பாற்றினேன், இன்னும் அடுத்த தடவை நம்ம பார்க்கலாம், வேறு டாக்டர்கிட்ட பார்க்கலாம் வான்னு சொல்லி ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போகுது. இதுதான் இப்பொழுது நம்முடைய நிலைமை. நம்ம எங்கே போனாலும் நமக்கு சேஃப் இல்லை. நம்ம உடம்பு நம்ம கையில் இருக்க வரைக்கும் நாம் தான் முதலாளி. நம்ம உடம்பை கொண்டு போய் அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க முதலாளி. யார் முதலாளின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இந்த கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லாஃப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இதை கண்டினியூ பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.